ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலை. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலையும் விட்டு கொடுக்கலையே. எங்களை விட்டு கொடுக்காதவரே, எங்களை விட்டு விலகாத தெய்வமே, 7 மாதங்கள் எங்களோடு கூட இருந்திருக்கிறேன். என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அது கடை சேர்ந்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்தீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே. இந்த உலகத்தில் கல்லெறிகிற மனிதர்கள் மத்தியிலே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எங்கள் மீது சேதம் வராமல் எங்களை பாதுகாத்து உம்முடைய கல்வாரி சிலுவையிலே எங்கள் பாவத்தை நீர் சுமந்து தீர்த்து இன்றும் எங்கள் தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரித்தீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்தீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. எல்லாரும் சொல்லுவோம், விட்டு கொடுக்கலையே, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்த எங்கள் தெய்வமே, இந்த மனுஷனும் உதவாத நேரத்துல எங்க கையை பிடிச்சு தூக்கி விட்டீங்களே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷ உதவல, நீங்க வந்து நின்னீங்க. சத்தத்தை உயர்த்தி விட்டு கொடுக்கல, சாத்தா கையிலையும் மனுஷ கையிலையும் என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே. ஒருபோதும் விட்டு கொடுக்காதவர், நம்மை விட்டு கொடுக்காதவர், எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத ஒரு தெய்வம். நீங்களும் நான் ஆராதிக்கிற இந்த இயேசு எத்தனை பேர் உணர்ந்து இந்த காலை வேளையில சொல்ல முடியும், எங்களை விட்டு கொடுக்காத தெய்வம் நீ. எவர் கையில் எங்களை விட்டு கொடுக்கவில்லை. நல்ல கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லும், விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலையும்
எல்லாரும் சொல்லுவோம், விட்டு கொடுக்கல, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே. எங்களை விட்டு கொடுக்காத எங்கள் தெய்வமே, 7 மாதங்கள் எங்களை எவர் கையிலையும் விட்டு கொடுக்கல. எவ்வளோ சூழ்நிலைகளை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. வியாதிகள் எங்களை நெருங்கினது ஆண்டவரே, சத்துருவின் கிரியைகள் எங்களை நெருங்கினது. எவ்வளவு பலவீனங்களுக்கு கூட நாங்கள் கடந்து வந்தோம். ஆனால் இந்த எந்த விஷயத்திலுமே எங்களை விட்டு கொடுக்காத தேவனை நாங்கள் ஆராதிக்க இந்த கால வேளையில் வந்திருக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கைக்கு நல்லவராக இருந்திருக்கிறீர். இதுவரைக்கும் 7 மாதங்கள் ஆண்டவரே, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை எப்படி கருவிலே சுமந்து இருக்குமோ அதே போல எங்களை 7 மாதங்கள் சுமந்து இந்த 8வது மாதத்தை காண எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளாக நாங்கள் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க பலவீனங்கள், சோர்வுகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. நாங்கள் பலனோடு உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களை எப்படி சாத்தாங்கிட்ட விட்டு கொடுக்கலையோ அதே மாதிரி இன்றைக்கு வரைக்கும் எந்த மனுஷங்கிட்ட எங்களை விட்டு கொடுக்காமல் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிற எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம் என்ற எண்ணத்தோடு எங்களுக்குள்ளே ஒரு மனம் உண்டாகட்டும். எங்களுக்குள்ளே ஒரே தேவனை ஆராதிக்கிறோம் என்ற ஒரு மனம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவே, நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர் என்று உம்முடைய நாமத்தை அறிக்கை செய்கிற ஆராதனையாக இந்த ஆராதனை இருக்க நாங்கள் எங்கள் ஆவி, ஆத்தும, சரீரம் மூன்றையும் உம்முடைய கரத்தில் வைத்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த இடத்துல மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த 2ஆம் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நல்லவர். ஒவ்வொரு நாளையும் நாம் கடக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. இயேசு இல்லாமல் நாமே கடந்து வர முடியாது. 7 மாதங்கள் எப்படி கடந்தோம்? நாங்கள் எங்கள் சாமர்த்தியத்தினால கடக்கவில்லை. இயேசு எங்களை நடத்தினார், ஆண்டவர் எங்களை நடத்தினார். அதனால் நாங்கள் நடத்தப்பட்டோம். இந்த 8வது மாதத்திலே துதிகளோடு அவருடைய பிரவாகத்தில் நாம் நுழைந்து அவருக்கு ஆராதனை செலுத்தி அவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் உயர்த்தி ஒரு பழைய பாடலை நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் ஆபத்தில் அவர் என்றுமே, ஆபத்தில் வியாதியில் இயேசு எனக்கு நல்லவர், எந்த இயேசு எனக்கு நல்லவர். ஆபத்தில் ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். கல்வாரி சிலுவையிலே எனக்காக என்னுடைய ஜீவனை வாங்கி தந்தவர், என்னை சாத்தாங்கையில ஒப்பு கொடுக்காமல் அவருடைய ஜீவனை தந்து எனக்கு புதிய ஜீவனை உண்டாக்கின அவருடைய
சிலுவையை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவர் முள்முடி சிரசில் சூடி அவர் நமக்காக மலை மீது ஏறினதனுடைய காரணம் அவர் நமக்கு புதிய ஜீவனை தருவதற்காக. ஆண்டவரை சொல்லி உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். கல்வாரி மலை மேலேறியே முள்முடி சிரசில் சூடியே எந்தன் வேதனையாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றினதான். சொல்லுவோம். எந்தன் வேதனையாவையும் புது ஜீவனை ஊற்றினதான். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர். ஆபத்திலே இன்பத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் இயேசு என்றென்றும் போதுமானவர். ஆதியும் அந்தமுமான தெய்வம், 10,000ங்களில் சிறந்தவர். ஓ ஸ்தோத்திரம். துதிக்கப்படத்தக்கவர், ஓ புகழப்படத்தக்கவர். ஆண்டவரை உயர்த்தி சொல்லி பாடுவோம். ஓ ஹல்லேலூயா. அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. 10,000ங்களில் மிக சிறந்தவரை துதிக்கப்படத்தக்கவரே. 10,000ங்களில் மிக சிறந்தவரே துதிக்கப்படத்தக்க. எந்தன் இயேசு, எந்தன் இயேசு எனக்கு நல்லவர். அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர். அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் என் நேரமும். பகல் மேக ஸ்தம்பம், பகல் மேக ஸ்தம்பம் அனுதினம் என்னை வழி நடத்தும். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர். அவர் என்றென்றும். சொல்லுவோம். அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர். ஆபத்தில் கண்ணீர் யாவையும் துடைக்கிற ஆண்டவர், என்னுடைய ஏக்கங்களை நீங்கி போக செய்கிற ஆண்டவர். ஒரு நாள் இயேசு வானத்தில் வரும்போது நாம் முதலாவது கடந்து செல்வோம். அவர் வெளிப்படும் நாளிலே ஓ ஹல்லேலூயா. எந்த ஏக்கமெல்லாம் நீங்கி போம், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். கண்ணீர் யாவையும் இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நாள் நான் அவருடன். ஓ இயேசு ராஜாவாய் வானத்தில் நான் அவருடன். எல்லாரும்
எல்லாரும் சொல்லலாமா? எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஹல்லேலூயா. இயேசு என்றும் போதுமானவராக இருக்கிறார். என்னுடைய ஆபத்தில் மாத்திரம் இல்லை, என்னுடைய வியாதியில் மாத்திரம் இல்லை, நான் செய்கிற எல்லா வேலையிலும், நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலையின் பிரயாசத்திலும் இயேசு போதுமானவராக இருக்கிறார். அவர் அப்படி இருந்ததுனால தான் இந்த 7 மாதங்களை கடத்த முடிந்தது. ஆபத்திலே என்ன காக்கிறார், ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர். அடுத்தது என்ன? என்னுடைய வியாதியிலே உன் வியாதியை நான் நீக்குவேன், உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர். நீ கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர். எல்லாவற்றிற்கும் போதுமானவர். அதுதான் நம்ம சொல்லி பாடுறோம் பாருங்க. புவி யாத்திரை மிக கடினமா? அப்படின்னா புவி யாத்திரைனா என்ன? நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியில் வாழுகிற இந்த நாட்கள் மிக கடினமான ஒன்று. ஆனாலும் என்ன சொல்லி பாடுறேன்? தேவ கிருபைகள் எந்நேரமும் என் வாழ்க்கையில இருக்கிறதுனால இதை நான் லகுவா சந்திக்க முடிகிறது, எளிதா கடந்து போக முடிகிறது. 7 மாதத்தை யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு அது புரியும். ரொம்ப எளிதா நாம் கடந்து வர முடிகிறதுக்கு காரணம், தினந்தோறும் தம்முடைய கிருபை எனக்கு அளித்து அவருடைய பலனை எனக்கு தந்து 7வது மாதத்துக்கு என்ன கிருபை வேணுமோ, எந்த பலன் வேணுமோ எனக்கு அதை தருகிற ஆண்டவர். இந்த 8வது மாதத்திலும் அதே கிருபை பலனை எனக்கு தந்து நடத்துகிற ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால தான் நாட்களை நான் கடத்த முடிகிறது. பைபிள் அற்புதமான ஒரு வசனம் இருக்கு பாருங்க. என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறதா. நான் எத்தனை நாள் வாழணும், நான் எப்படி இருக்கணும், நான் என்ன செய்ய வேணுன்ற எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிற ஆண்டவருடைய கரத்திலே என்னுடைய காலங்கள் இருப்பதினாலே நான் பத்திரமானவனாக இருக்கிறேன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, 8வது மாதத்தை பார்க்க முடியல. சில பேருக்கு 7வது மாதத்திலே ஒரு சில பயங்கள் இருந்திருக்கும். நான் 8வது மாதத்தை சந்திப்பனா, நாளைக்கு சந்திப்பனா? இல்லை, உன்னுடைய ஆயுசு நாட்களை குறித்து வைத்திருக்கிற கர்த்தருடைய கரத்திலே நீங்கள் இருக்கிறதுனாலே அவர் நிர்ணயித்து தான் நடக்கும். அதான் பாடினோம் பாருங்க, சாத்தான் கையிலையும் மனுஷன் கையிலையும் ஆண்டவர் விட்டு கொடுக்கிறவர் அல்ல. அவர் விட்டு கொடுக்க மாட்டார். உங்களை எத்தனை நாட்கள் வைக்கணுமோ அத்தனை நாட்கள் உங்களுக்கு வேண்டியதை தந்து, ஆபத்திலே வியாதியிலே உங்கள் எல்லா பிரயாசத்திலும் உங்களுக்கு வேண்டியதை தந்து நடத்துகிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த மாதத்துக்கு உண்டான கிருபை பலனை ஆண்டவர் நமக்கு தரணும். எத்தனை பேர் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த மாதத்துக்கு உண்டான கிருபை பலனை கர்த்தர் தருவார். அது போன மாதத்து மாதிரி இருக்காது, அது சொல்ல முடியாது. நமக்கு பெரிதாய் தர ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரை உயர்த்தி நாம் சொல்ல போகிற இந்த புதிய நாளுக்குள் எங்களை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். கைகளை தட்டி புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை சொல்லுவோம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை புதிய நாளுக்குள்
நாளுக்குள் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றி தருகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், இந்த மாதம் குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சிகளும் செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை தருகிற தேவன், கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தருகிறவன், பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக, மறுபடியும் சொல்லுவோம் எல்லாரும், வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. வெட்கத்துக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, களிப்பை தாரும். புது கிருபை, புது கிருபை, புது பலனினாலே எங்களை இடைக்கட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், சாத்தான் கொடுக்கிற எல்லா சவால்களையும் நாம் தாண்ட வேண்டுமானால் ஆண்டவருடைய கிருபை நமக்கு இருந்தால் நிச்சயம் ஜெயம் எடுப்போம். நிச்சயம் எல்லா சவால்களையும் நாம் ஜெயம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். சவால்கள் சந்தித்திட இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை, புது கிருபை, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. புதிய நாளுக்குள் எத்தனை பேர் எழுப்பி நின்று சொல்ல போறீங்க? புதிய நாளுக்குள், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புது கிருபை, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும். புதிய நாளுக்குள், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புது கிருபை, புது கிருபை, ஓ எஸ், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை, புது கிருபை. எல்லாரும் கேட்போம், இந்த மாதத்துக்கு உண்டான கிருபையை
எங்களுக்கு நீர் தாரும் ஆண்டவரே. புதிய பலனினாலே எங்களை இடைக்கட்டுவீராக, எங்களை நிரப்புவீராக, எங்களை அபிஷேகிப்பீராக. ஓ புது கிருபை தாரும் தேவா. ஓ ஹல்லேலூயா. புதிய கிருபைகளால் எங்களை நிரப்புங்க, புதிய பலனினாலே எங்களை நிரப்புங்க. எல்லாரும் சொல்லுவோம், புது கிருபை தாரும் தேவா. புது கிருபை. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லும் போதே ஒரு பலனை உங்களுக்குள்ளே ஆண்டவர் ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். புதிய பலன், புதிய பலன், புதிய பலன், புதிய கிருபை. ஓ ஹல்லேலூயா. புது பலனை தாரும் தேவா. ஹல்லேலூயா. கிருபையின் மேல் கிருபை தருகிறவரே, கிருபையினாலே எங்களை நிரப்போம். உங்க கிருபை இல்லாம நாங்க வாழ முடியாது ஆண்டவரே. 7 மாதங்கள் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்தது. இந்த 8வது மாதத்திலே ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் அக்கினி சூளையில் இருக்கிறோமா என்பதை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் ஆறுகளில் இருக்கிறோமா என்பதை அறிந்திருக்கிறேன். நாங்கள் சிங்க கெபியில் இருக்கிறோமா என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். இதை அறிந்த தேவன் இது எல்லாவற்றிலும் இருந்து எங்களை தப்புவிக்கிற உம்முடைய கிருபையினாலே எங்களை நிரப்புவீராக. இந்த மாதத்தில் எங்களை அப்படி நிரப்புவீராக. ஓ ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையில அதுதான் ஆண்டவரே எங்களுக்கு காண்பித்து எங்களை ஆக்கினைக்குள்ளே தீர்க்காமல் ஆண்டவரே, எங்கள் பலவீனத்திலே எங்களுக்கு பூரண பலனாய் நீர் இருந்ததை நாங்கள் எண்ணி பார்த்து இன்றைக்கு உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே நாங்கள் பலவீனர்கள் தான், நாங்கள் பலவீனர்கள் தான், ஆனால் எங்கள் பலவீனத்தில் உம்முடைய கிருபை பூரணமாய் விளங்கும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், ஏன் கிருபை உனக்கு போதும் மகளே, ஏன் கிருபை உனக்கு போதும் மகனே. அவருடைய கிருபை சிலுவையிலே நாம் பெற்றிருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். இன்றைக்கு அவருடைய சரீரத்திலும் அவருடைய அப்பத்திலும் அவருடைய ரத்தத்திலும் நாம் பங்கு பெற வந்திருக்கிறோமானால் அவருடைய கிருபை எவ்வளவு விலையேற பெற்றதா இருக்கிறத யோசிச்சு பாருங்க. கல்வாரி சிலுவையிலே அவர் ஈவாய் நமக்கு பெற்று தந்த இந்த சுதந்திரத்தை அனுபவிக்க நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு நான் அப்பத்தையும் அந்த ரசத்தையும் நான் பானம் பண்ணும் போதே எனக்குள்ளே ஒரு புதிய பலன் கர்த்தர் உண்டாக்குவீராக. ஓ ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில ஒரு புதிய பலன். ஓ எங்கள் பலவீனத்திலே உம்முடைய புதிய பலன் புதிதாக எங்களுக்கு வரட்டும் அப்பா, வரட்டும். ஓ ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி இந்த புதிய பலனை தருகிற ஆண்டவர் உன்னதத்தில் வீற்றிருக்கிறவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கிறது, அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உயர்த்த விரும்புகிறவர்கள் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஒருமித்து பாடி நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சிங்காசனத்தில் சேனைகளின் கர்த்தர். அதுதான் ரொம்ப விசேஷம். சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை உயர்த்துவோம். எல்லாரும் உயர்த்துவோம். சேனைகளின் கர்த்தர். ஓ சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தர்
ஒருவராய் சாவாமல் உள்ளவர் அவர். சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் செய்கிற ஆண்டவர். நம்முடைய சேனைகளின் கர்த்தர் யார்? அகிலத்தை சிருஷ்டித்த ஆண்டவர், எல்லாரையும் சிருஷ்டித்தவர். அவரை உயர்த்தி சொல்லி மகிமைப்படுத்தி எல்லாரும் பாடுவோம். ஓ, ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். சேரக்கூடா ஒளிதனிலே இந்த அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே. சொல்லுங்க, அகிலத்தை எங்கள் இயேசுவே. எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யட்டும், சேனைகளின் கர்த்தர். ஓ, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. இயேசு பரிசுத்தர், பரிசுத்தரே. எங்கள் வாழ்க்கையின் ஆரம்பம் நீர்தான், எங்கள் வாழ்க்கையின் முடிவும் நீர்தான் ஆண்டவர். உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் சேனைகளின் கர்த்தரே, நீர் இருந்தவரும் இருப்பவரும் இனிமேலும் வரப்போகிற எங்கள் ராஜாவை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆதியும் அந்தமும் மானவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவர் அவர். அல்பா ஒமேகா எல்லாரும் சொல்லுவோம். இருந்தவரும் இருந்தவரும் இருப்பவர், சீக்கிரம் வரப்போகிற எங்கள் ராஜாவே. ஓ, இருந்தவரும் எல்லாரும் உயர்த்துவோம். சேனைகளின் கர்த்தர், ஓ, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தை உயர்த்த உயர்த்த உங்க வாழ்க்கையில தாழ்ந்திருக்கிற எல்லா காரியமும் உயரும், உயர்ந்திருக்கிற எல்லா காரியமும் தாழ்த்த ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். சொல்லி உயர்த்துவோம். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் நீங்க மாத்திரம் சொல்லுங்க. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், முழங்கால் எல்லா நாமத்திலும் நாமத்திலும் மேலானவர். துதிகன மகிமைக்கு துதிகன மகிமைக்கு பாத்திரரே. ஓ, துதிகன மகிமைக்கு தூயவர் இயேசுவே. எல்லாரும் உயர்த்துவோம். சேனைகளின் கர்த்தர், ஓம் ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே, பரிசுத்தமுள்ள எங்கள் தெய்வமே, நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை ஆராதிக்கிறோம். உலகத்தின் பரிசுத்தரை ஆராதிக்கிறோம். ஓ, பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தரே. ஓ, சேனைகளின் கர்த்தர்
ஓ ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தமாயிருங்க. எங்கள் வாழ்க்கையின் பரிசுத்தராய் இருக்கிற ஆண்டவர், நான் பரிசுத்தம் இல்லாமல் வாழும் போதே இந்த பரிசுத்தர் எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில பாவம் செய்து தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து இந்த உலக மனுக்குலமே வீணாக போய் கிடந்த நேரத்தில் பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி இந்த பூமியிலே பரிசுத்தத்தை உண்டாக்கும்படி தாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து அதே பரிசுத்தத்தோடு சிலுவையில மரித்து உங்களையும் என்னையும் பரிசுத்த ஜாதிக்குள்ளே நடத்தியிருக்கிறான். ஆனால் இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார்? ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. எந்த தெய்வத்துக்கு முன்பதாக போய் நின்று பரிசுத்தர் என்று பாடவே முடியாது. பரிசுத்தர் என்று பாடினாலே அது ஒரே தெய்வம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. அவர் ஒருவரே பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் ஒருவரே பரிசுத்தர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய மத்தியில் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை இந்த இடத்துல அவர் உலாவி கொண்டு இருக்கிறார். இந்த பரிசுத்தர் ஏன் உலாவுறார்? உங்களை என்னையும் பரிசுத்தமாக்கவே உலாவுகிறார். உங்களை என்னையும் கரைபடியாமல் சத்துரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில விதைத்திருக்கலாம். அந்த விதைப்பை கர்த்தர் பரிசுத்தமாய் மாற்றுகிற பரிசுத்த தேவனாய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. தம்முடைய சத்தத்தை இந்த காலை நேரத்தில் தொனிக்க பண்ண போகிறார். ஸ்தோத்திரம். அவருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். உங்க வாழ்க்கையில கர்ஜித்து எந்த காரியமும் அதிர்ச்சியை உண்டாக்கி கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய சத்தம் அந்த அதிர்ச்சியை அமைதியாக்குகிற சத்தமா இருக்கிறது. அந்த அதிர்ச்சியை அமைதியாக்கும், அந்த சத்தத்தை அமைதியாக்குகிற சத்தம் இன்றைக்கு எங்களுக்கு நேராய் புறப்பட்டு வரட்டும். ஆண்டவரே, நீர் காரணம் என்ன? நீர் எங்களுக்கு சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கிறேன். இந்த மாதத்துல அதுதான் நமக்கு உறுதி வேண்டும். இந்த 8வது மாதத்துல என் கூட வருகிறவர் யார்? சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். என் குடும்பத்தோடு கூட வருகிறவர் யார்? சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். நம்முடைய சபையோடு கூட வருகிறவர் யார்? சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் மிக பெரியவர், மிக உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் மேலான தெய்வம். அவர் நம்மோடு கூட வருகிறார். இந்த மாதத்துல எங்களுக்கு பலன் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், வருகிறீர். உம்முடைய கரத்தை பிடித்து உம்முடைய பிள்ளையாய் நாங்கள் இந்த மாதத்துக்குள் நுழைகிறோம். எங்களை பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை தைரியப்படுத்தி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.